அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பதிவு வந்து முழுமையா வந்து பாருங்க. நம்ம வந்து இப்ப அப்கமிங் அதாவது குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம நோக்கி நம்ம வந்து புதுசா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டாப் 10 சீரிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒண்ணு வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இதில என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ எடுத்து ஒவ்வொரு வீடியோவுக்கும் 10 கொஸ்டின்ஸ் நம்ம குடுக்க போறோம். அந்த 10 கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா, கொஸ்டினு பிளஸ் ஆப்ஷன்ல இருக்கிறது எல்லாமே அனலைஸ் பண்ணி பக்காவா குடுக்க போறோம். எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா வந்து இருக்கும். ஸோ என்ன டார்கெட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாமுக்குள்ள ஒரு 500 கொஸ்டின்ஸ் பக்காவான கொஸ்டின்ஸ் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் குடுக்கறது வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இத வந்து ஆரம்பத்தில இருந்தே நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஜிஎஸ்ல ஒரு நல்ல மார்க் வந்து எடுக்க முடியும். கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு வந்து சாம்பிள் வந்து காட்டுறேன். ஒவ்வொரு வீடியோவுக்கும் 10 கொஸ்டின்ஸ் தான். ஸோ அந்த 10 கொஸ்டின்ஸ தரவா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அதில இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் திரும்ப கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஏன்னா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ தான் நம்ம வந்து எடுக்க போறோம். ஸோ குரூப் 4க்குள்ள டார்கெட் வந்து ஒரு 500 கொஸ்டின்ஸ் வந்து வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து இன்னும் ஒரு 2 டேஸ்ல வந்து வந்துரும். முதல்ல இருந்தே ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு நோட் ஒண்ணு போட்டு அழகா பக்காவா வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து குடுக்க போறோம். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து நெறைய சொல்லுவோம். நீங்க வந்து நோட் பண்ணி வந்து வச்சுக்கலாம். கொஸ்டின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு 10 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து சாம்பிள் வந்து காட்டுறேன். வீடியோ பதிவு வரும்போது நீங்க வந்து அத வந்து வீடியோ பார்த்து நீங்க கொஸ்டின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின். இதுக்கு தனியா வீடியோ பதிவு வந்து வரும். இது பஞ்சாயத்து ராஜ் தொடர்பா வந்து ஆர்டிகல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். அப்போ பஞ்சாயத்து ராஜ் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் கட்டாயம் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வந்துரும். ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் ஸ்கூல் புக்ல வந்து கிடையாது. அவுட் சோர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம ஃபுல்லா பஞ்சாயத்து ராஜ பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸா வந்து இந்த கொஸ்டின் வந்து பேசும்போது நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க தார் ஆணையம், மண்டல் ஆணையம், ஸ்வரன் சிங் குழு, அசோக் மேத்தா குழு இது ஒவ்வொன்ன பத்தியும் டீப்பா சொல்லுவோம். தார் ஆணையம்னா என்ன? மண்டல் ஆணையம்னா என்ன? ஸ்வரன் சிங் குழு எப்ப அமைச்சாங்க? எதுக்காக அமைச்சாங்க? அசோக் மேத்தா குழு எப்ப அமைச்சாங்க? எதுக்காக அமைச்சாங்க? அப்படின்றத டீப்பா வந்து சொல்லுவோம். ஸோ அப்படி டீப்பா கட்டாயம் கொஸ்டின்ஸ் வந்து வரும். இந்த மண்டல் ஆணையம்லாம் ஏகப்பட்ட டைம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அசோக் மேத்தா குழு, ஸ்வரன் சிங் குழு, தார் ஆணையம்லாம் நெறைய டைம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ண போறோம். இது பாருங்க. இப்ப இந்திய அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு 60 நாடுகள்ல இருந்து அ ஆய்ந்து ஆராய்ந்து தான் அந்த அரசியலமைப்பு வந்து எடுத்திருக்காங்க. ஸோ, அது தொடர்பா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்ப ஈரவை சட்டமன்றம்னா எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்கன்னா, இங்கிலாந்து. இப்ப சோவியத் ரஷ்யா. ஸோ, அப்போ வந்து அந்த முக்கியமான நாடுகள்ல இருந்து என்னென்ன எடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம டீப்பா வந்து பார்க்க போறோம். இது பாருங்க, கூட்டாட்சி பத்தி முக்கியமான அறிஞர்கள் சொன்ன வேர்ட்ஸ். அரைகுறை கூட்டாட்சி அப்படின்னு சொன்னவரு கே.சி. வேர். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் டீப்பா நம்ம வந்து பார்ப்போம். நீங்க 10 கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அது அதான் சிறு துளி பெருவெள்ளம். நீங்க கொஞ்சமா தான் இருக்கும். 10 10ஆ அப்படியே நோட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, எக்ஸாமுக்குள்ள ஒரு 500 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து குடுப்போம். கட்டாயம் அதிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்பிள் வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான். பாருங்க சைமன் குழு, வரிகுடா இயக்கம், ஆலய நுழைவு போராட்டம், சிலை சத்தியாகிரக போராட்டம் ஒவ்வொன்ன பத்தியும் டீப்பா வந்து படிக்க போறோம். ஸோ இதில 4 ஆப்ஷன் இருக்கா? இதுலேருந்து 1 கொஸ்டினா கூட வந்துரும். இது இது இப்போ வந்து பொறுத்துக்க டைப்ல இருக்கு. அடுத்த டைம் எப்படி கேட்கலாம்? கூற்று டைப்ல கேட்கலாம். அல்லது சிங்கிள் லைன் கொஸ்டின்ஸா கூட வரலாம். அல்லது காலவரிசைப்படுத்துக அந்த மாரி வரலாம். ஸோ இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும். நம்ம டீப்பா இப்போ சைமன் குழுனா எப்போ அமைச்சாங்க? ஸோ எப்போ வந்து அ பம்பாய் வந்து எப்போ வந்தாங்க? அப்புறம் சென்னை எப்போ வந்தாங்க? ஸோ என்னென்ன அப்படின்றது எல்லாமே நம்ம பார்ப்போம். வரிகுடா இயக்கம், ஆலை நுழைவு போராட்டம். ஸோ இத பத்திலாம் டீப்பா வந்து பார்ப்போம். நம்ம சொல்ற பாயிண்ட்ஸ் இல்லாம நீங்களும் எக்ஸ்ட்ரா நோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா சொல்லுவோம். உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க நோட் பண்ணி வைக்கும்போது, இன்னும் நல்லா டெவலப் ஆகும். இன்னும் நெறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பதிவு வரும்போது வந்து கட்டாயம் வந்து பாருங்க. தேங்க் யூ.